அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெய்மிஸ் கோபி. என்னுடைய இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, என்னை ஆரம்ப காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயம், நான் சொல்லக்கூடிய விஷயம் தெரிஞ்சிருக்கும். நான் என்னுடைய இமயமலை முதல் பயணத்தில் தேராதூனில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். அந்த ஹோட்டல் பேர் லெமன் ட்ரீ. அங்கே ஒருத்தர் ரொம்ப அன்பாக கவனிச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் கேட்குறப்ப தான் அவர் சைகையில் பேசினார். அப்போ பார்த்தா அவர் ஒரு தெய்வ குழந்தை, காது கேட்காது, வாய் பேச முடியாது, அமித் அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சு அவருக்கு நான் மிஷினும் கொடுத்தேன். சென்னை வந்ததுக்கப்புறம் அவருக்கு மிஷின் கொடுத்தேன். அவர் இந்த வாட்டியும் அதே ஹோட்டலில் தான் தங்கினேன். என்னை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அவருக்கு காது இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அப்படி ஒரு காதுக்கு தான் நான் மிஷின் கொடுத்துருந்தேன். இப்போ 2வது காதுக்கும் கேட்டிருக்காரு. முருகப்பெருமான் கருணையால் விரைவில் அதையும் கொடுப்பேன். நான் இந்த தெய்வ குழந்தைகள் சார்ந்த எல்லா விஷயமும், கேதார்நாத்லேயும் ஒரு தெய்வ குழந்தையை பார்த்தேன். நம்ம இப்போ ஜீ தமிழில் சமீபமாக தெய்வ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு டிபேட் நடந்திருக்கு. அதில் நிறைய பேர் அந்த லிங்க் எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க, நானும் பார்த்தேன். இது மட்டும் கிடையாது, இனிமேல் அரசு சார்ந்த தெய்வ குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு முன் வரும். ஆட்டிசம் குழந்தை வச்சுருக்கிறவங்க, வாய் பேச முடியாது, காது கேட்காத குழந்தை வச்சுக்கிறவங்க யாருமே கவலைப்படாமல் முருகனை நம்பி பயணிங்க. அவர் உங்களுக்கு வழியும் காட்டுவார், வாழ்க்கையும் காட்டுவார். இது உண்மை. ஸோ இந்த அமித் அவருக்கு அவ்வளோ அன்பாக பேசினார். என்னை பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சி அவர் கண் கலங்கி நின்னார். அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறார் அவர். விரைவில் அவருக்கு அந்த இன்னொரு காதுக்குண்டான மிஷினையும் கொடுப்போம். கொடுப்பதும் முருகனே, கொடுக்க வைப்பதும் முருகனே. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.